ஹலோ கைஸ். இன்னைக்கு வந்து நம்ம ட்ரேடிங்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ என்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தோம்? ஸ்டில் என்ன ஹோல்டிங்ல இருக்கு? ஸோ அத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா வந்து பார்ப்போம். ஓகே கைஸ். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து 2 லாட் வந்து ஹோல்டிங்ல இருந்தோம் இல்லையா? ஸோ அது பார்த்தீங்கன்னா, 1 லாட் வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணியாச்சு. நம்மளோட டார்கெட் வந்த காரணத்தினால. ஓகேவா? ஸோ என்ன பிரைஸ்ல நம்ம வந்து கவர் பண்ணோம்னா, 17,781. பை பண்ண பிரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 17,572. ஓகே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கிட்ட நமக்கு வந்து ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, 20,000 ப்ராஃபிட் இருக்கு. என்னன்னா, இன்னும் ஒரு லாட் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. ஓகே. ஸோ அது வந்து ஹோல்டிங்ல தான் இருக்கு. அடுத்து நிஃப்டி புட் செல் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஆப்ஷன் செல்லிங். அது பார்த்தீங்கன்னா, டார்கெட் அச்சீவ் ஆயிருச்சு. ஸோ அதுல ஒரு 5,660. ஓகேவா? ஸோ டோட்டலா பார்த்தீங்கன்னா, ஒரு 16,000 கிட்ட ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணியிருக்கோம். பேலன்ஸ் ஒரு 10,000 கிட்ட ப்ராஃபிட் வந்து ஹோல்டிங்ல இருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் பை சைடு. ஓகே. ஸோ இது இந்த அக்கவுண்ட்ல நடந்தது. ஸோ என்னோட இன்னொரு அக்கவுண்ட் பார்த்தீங்கன்னா, டுடே நோ பொசிஷன். ஓகே. ஸோ ஏன் வந்து இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம வந்து ட்ரேட் எடுத்திருக்கலாம். ஸோ எதுவுமே பண்ணல. ஏன்னா வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நாள் இல்லையா? ஸோ அதனால கோயில்களுக்கெல்லாம் நம்ம ஃபேமிலி கூட போன ஒரு காரணத்தினால மார்னிங்கே நம்ம போயிட்டோம். 6:00 டைமா. அதனால வந்து கொஞ்சம் என்னால அந்த கிரவுட்ல ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கிட்டு, ஓகே இன்னைக்கு ஒரு நாள் நம்ம ரிலாக்ஸா இருப்போம். எதுக்கு இன்னைக்கு வந்துட்டு ட்ரேட்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயாச்சு கைஸ். ம். அந்த அக்கவுண்ட்ல என்னன்னா, அது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடேவே வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தது. ஓகே. ஸோ அதனால அத மட்டும் அப்படியே வந்து எக்ஸிட் பண்ணி டார்கெட்ல புக் பண்ணியாச்சு. ஆ இனிய போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இந்த புக் பண்ணது நான் உங்களுக்கு லெவல்ஸ் ஜஸ்ட் மார்க் பண்ணி காமிச்சேன் இல்லையா? இதுதான் டார்கெட், இதுதான் ஸ்டாப் லாஸ். ஸோ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம டார்கெட் வந்து போய் ஹிட் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி புட் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஹோல்டிங்ல இருக்கிறாங்க. நான் இது வந்து எடுக்க மிஸ் பண்ணிட்டேன்னு போன வீடியோல சொல்லியிருந்தேன் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா, டார்கெட் அச்சீவ் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 90% டார்கெட் அச்சீவ் தான். ஆ ஸோ இதுவும் வந்து வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஆனா ஸ்டில் இப்போ வரைக்கும் டார்கெட் அச்சீவ் ஆகல. ஓகேவா? ஸோ இதுதான் கைஸ் ஓவர். ஓகே. ஆ ஸோ இந்த வீடியோஸ்லாம் பார்க்கறதுனால உங்களுக்கு ஓரளவு இவ்வளோ நாள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ட பார்த்து பயந்துருக்கலாம். இதில ப்ராஃபிட் எடுக்க முடியல அப்படின்ற மாரிலாம் உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தின ஒரு குட் வியூ வந்து வரும் அப்படின்னு கண்டிப்பா வந்து நான் நம்புறேன். ஆக்சுவலா இப்ப தான் வந்து நான் வீட்டுக்கே வந்தேன். வந்த உடனே ஓகே. நம்ம ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடலாம். ஏன்னா வந்து கன்டினியூவா நம்மளால YouTubeல வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியலன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இனிமேல் வந்து நான் பண்ணுவேன்னு வேற சொல்லியிருந்தேன். அப்படியே வந்து டிஸ்கன்டின்யூ பண்ண வேணாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன வீடியோவா நம்ம ரெக்கார்ட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிடலான்ட்டு வந்து இத வந்து அப்லோட் பண்றேன். ஓகேவா? மத்தபடி நீங்க வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி கத்துக்கணும். ஆ இந்த ட்ரேடிங் மெத்தட் எப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க தாராளமா நம்மளோட கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? ஆ என்னோட கான்டாக்ட் டீட்டெயில் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மார்ச் 10 வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டேஸ் தான் இருக்கு. ஏன்னா மார்ச் 10ன்றப்போ இன்னைக்கு மார்ச் 6 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 டேஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்த வீடியோல வந்துட்டு வேற ஏதாச்சும் நான் புதுசா ஏதாச்சும் பொசிஷன்ஸ் எடுத்தேனா, இல்ல ஆல்ரெடி ஹோல்டிங்ல இருந்தது என்ன ஆனது? இல்ல எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம்? எவ்வளோ லாஸ் புக் பண்ணோம்? அந்த மாரி விஷயங்கள்லாம் அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய் பாய். குட் நைட் ஆல்.